முக்கிய செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளங்கோவன் இணைப்பில் இணைக்கிறார். இளங்கோவன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஈரோட்டில் இரண்டாவது முறையாக நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இறுதி நாளான இன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஊர்வலமாக வர காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சூரம்பட்டி 4 சாலையிலிருந்து தனி ஒருவராக ஊர்வலமாக சென்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகமே உற்றுநோக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தேசிய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 53 வாக்குப்பதிவு மையத்தில் 237 வாக்குச்சாவடியில் 2,26,430 வாக்களிக்கும் வகையில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேட்புமனு தாக்கல் செய்ய பொதுப்பிரிவுக்கு 10,000 எஸ்சி கையாளர் கட்டணம் நியமிக்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சியில் தேர்தல் அலுவலகம் வேட்புமனு தாக்கல் செய்ய காலை 11 முதல் 3 முறை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய விடுமுறை தினங்களாக 10, 13 இறுதி நாளான இன்று 3 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் இதுவரை ஒருவரென 10 வேட்புமனு சுயேட்சை தாக்கல் செய்துள்ளனர். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு செய்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி போட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வேட்பாளர் சீதாலட்சுமி சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக கட்சியின் ஊர்வலமாக வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறை அனுமதி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனி ஆளாக வேட்பாளர் சீதாலட்சுமி சூரம்பட்டி 4 சாலையிலிருந்து அரசு மருத்துவமனை பெருவரை சாலை ஈரோடு மாநகராட்சி அப்பகுதியில் கடைகளுக்கு சென்று ஒரு மருத்துவ வேட்புமனு செய்தார். வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் என்பதால் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.